எல்லாருக்கும் வணக்கம். ஆஸ்க் செந்தில் எபிசோட் 2. கடந்த முறை வெறும் 4 கேள்விகள் மட்டும் ஆன்சர் பண்ணோம். நிறைய கேள்விகளுக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும்னு எல்லாரும் கேட்டாங்க. இந்த முறை உடனடியா ப்ரோக்ராமுக்கு போலாம். வினோத்குமார் அப்படின்னு ஒரு நண்பர் வந்து எஃப்எஸ்ஐனா என்ன, இது எப்படி புரிஞ்சுக்கிறது, கொஞ்சம் விளக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஃப்எஸ்ஐ அப்படிங்கிறது ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்றது. அது ஃப்ளோர்னா தர, மனையுடைய அளவு, ஸ்பேஸ்னா நம்ம அதுல எவ்வளவு வீடு கட்டுறோம் அந்த ஸ்பேஸ், அதோட அளவு. கீழே வந்து நமக்கு அந்த ஒட்டுமொத்தமா அந்த மனையோட ஏரியாவை கீழே வச்சுட்டு அதுக்கு மேல வீடு கட்டுற அந்த வீடியோட ஏரியா அதை மேல வச்சோம்னா டிவைட் பண்றதுக்கு சொல்றேன். அதாவது உதாரணத்துக்கு இப்ப 1200 சதுரடி இடத்துல நம்ம வந்து ஒரு 1800 சதுரடி கட்டுறோம் அப்படின்னா 1800 டிவைட் பை 1200 டிவைட் பண்ணா நமக்கு கிடைக்கிறது 1.5. இது எஃப்எஸ்ஐ 1.5 அப்படின்னா இவ்வளவுதான் கட்டணும் அப்படிங்கிறது விதி. இது வந்து 1.752 இதுக்கு மேல கூட வந்து இடத்தை பொறுத்து மாறுபடும். சோ எஃப்எஸ்ஐனா இவ்வளவுதான். மணிவண்ணன் சத்தியமங்கலம் அவங்க கேட்டிருக்காங்க, அதாவது நம்ம சாயில் டெஸ்ட் எல்லாம் பண்ணாம டிசைன் பண்ணிடுறாங்க. சின்ன சின்ன வீடு பண்ணும்போது கூட இந்த ஃபுட்டிங் எல்லாம் எப்படி டிசைன் பண்றாங்கன்னே தெரியல. அவங்க சாயில் டெஸ்ட் அடிப்படையே பண்ணாம இருக்காங்க. சப்போஸ் அதை பண்றதுனால பட்ஜெட்ல ஏதாவது கூடுதல் வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த சாயில் டெஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு பொதுவா அந்த மண்ணுடைய தாங்கும் சக்தி, பேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் த சாயில் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக பண்ற சோதனை. இது எல்லா மண்ணையும் பண்ணணுமா அப்படின்னா வந்து நம்ம நிறைய ஆக்டிவிட்டி நடக்கக்கூடிய இடங்கள்ல சுத்தி நிறைய இடத்துல வேலை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அங்க வந்து அந்த மண்ணுடைய தன்மை நமக்கு தெரியும். அது ரெசிடென்சியல் ஏரியாவா இருக்கும் போது அதனால அதை ரிலேட்டிவா எடுத்துட்டு பண்ணலாம். இப்ப ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து பெரும்பாலும் அந்த ஜியாகிரபிக்கல் ஏரியா பொறுத்து சில இடங்கள்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். அதனால அது வந்து பெரும்பாலும் வந்து சின்ன சின்ன ஏரியால பண்றதுக்கு இது வந்து அந்த அளவுக்கு மேண்டேட்டரியா இல்ல அப்படிங்கிறது ஒரு வகை. ஆனா இத பண்றது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். இப்ப உதாரணத்துக்கு வந்து ஒரு பெரிய ஏரியா வந்து பண்றோம், உதாரணத்துக்கு ஒரு 5 மாடி 10 மாடி பில்டிங் பண்றோம், அது ஏரியா வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கிரவுண்ட் 5 கிரவுண்ட்ல பண்றோம்னா மல்டிபிளா ஒரு 4-5 பாயிண்ட்ல நம்ம அந்த சாயில் டெஸ்ட் பண்ணி அந்த மண்ணுடைய தன்மையை வந்து தெரிஞ்சுக்கலாம். அதனால இது முழுக்க முழுக்க ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியருடைய தேவையை பொறுத்து அவங்க இந்த ஏரியால நமக்கு இருக்கிற ரெக்கமெண்டேஷன் படி போய்க்கலாம். இல்ல நம்ம பண்றது அட்வைசபிள் அப்படின்னு சொல்றாங்களோ அவங்க என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்றது நல்ல விஷயம். முகமது சல்மான் யூசுப் அப்படிங்கிற நண்பர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்ல பிரிக் ஒர்க் எல்லாமே பார்ட்டிஷன், அது வந்து லோட் கேரிங் ஃபேக்டர் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா உங்களோட வீடியோல கூட நீங்க சுத்தி வந்து 9 inch வால் பிரிக் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கு மேலதான் வந்து இந்த ரூஃப் எல்லாம் இந்த பீம் எல்லாம் கேஷ் பண்றீங்க, அது லோடு இதுல இறங்காதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எது சரியான முறை அப்படிங்கறத பத்தியும் நம்ம பார்க்கலாம். அதாவது ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் லோடு கேரி ஆகிற விதம் வந்து ரூஃபோட டோட்டலா அந்த ரூஃப் எடுத்துட்டோம்னா அதுக்கு மேல இருக்கிற லோடு பொறுத்த வரைக்கும் பீம்ல இருந்து காலத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகி டவுன்லோட் ஆகும். இப்ப வந்து நம்ம பிரிக் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கு மேல கான்கிரீட் போடும்போது இனிஷியலா டெஃபினட்டா அதுல வந்து லோடு வந்து கேரி ஆகும். ஆனா அது முழுமையான ஸ்ட்ரென்த் அடைஞ்சதுக்கு அப்புறமா அந்த லோடு வந்து கீழே இறங்குறது வந்து காலம்ஸ் மூலமா தான் இறங்கும். ஏன்னா நம்ம டிசைன் பண்ணிருக்கிறது அந்த மாதிரி. அதனால வந்து இது பெரிய அளவுல ஒரு பெரிய பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்ல முடியும். அடுக்குமாடி குடியிருப்புகள் பண்ணக்கூடிய இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், முழுமையா ஸ்கெலிட்டன் மாதிரி அப்படியே கடற்கரை மேல தூக்கிட்டு போயிருவாங்க, அப்புறமா பிரிக் ஒர்க் பண்ணிட்டே வருவாங்க. பிராக்டிக்கலா நமக்கு நம்மளுடைய வசதிக்காக நம்ம ப்ராடக்ட் வந்து டைம் வந்து ஷார்டன் பண்ணுங்கிற அந்த ஆஸ்பெக்டுக்காகவும் நம்ம இந்த மாதிரி பண்ணலாம், அது தவறு இல்லை. வீட்டுக்கு நடுவில் வரக்கூடிய பார்ட்டிஷன் வால்ஸ், அதாவது 4.5 அங்குல சுவர்லாம் வந்து நம்ம வந்து 7 அடி லெவல் லிண்டல் லெவலுக்கு மேல எப்பவும் மேல கொண்டு போயிட்டு அந்த ரூஃப்ல டச் பண்றது இல்ல. அது வந்து நம்ம வந்து அவுட்டர் பெரிஃபரி 9 inches வால் மட்டும் நம்ம ரைஸ் பண்றோம். இது ரைஸ் பண்ணலாம், தவறு இல்ல. ரைஸ் பண்றாம பண்ணதும் நல்ல விஷயம் தான். மேங்கலா ரவி அப்படிங்கிறவங்க வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. பேஸ்மெண்ட்டுக்கு ஃபிளையாஷ் பிரிக் பெட்டரா இல்ல வந்து ஏஏசி பிளாக் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. இப்ப இதுல வந்து ஏஏசி பிளாக் வந்து லைட் வெயிட் மெட்டீரியல், ஃபிளையாஷ் பிரிக் வந்து பிரிக் மாதிரியான ஒரு வெயிட் உள்ள ஒரு பொருள். பேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இது ரெண்டுல ஃபிளையாஷ் பிரிக் தான் வந்து ஒரு சரியான ஆப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும்.
சரவணகுமார் அப்படிங்கிற நண்பர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற பிளான் மாதிரி தான் லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கும் வருமா? நான் வந்து கீழே மேல வேற வேற மாதிரி நான் பிளான் பண்ண விரும்புறேன், இது எது உண்மை, எப்படி பண்றது அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அதாவது லோட் பேரிங் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் மெயினான லோடு டிரான்ஸ்பரிங் மெம்பர் வந்து எதிர்பார்த்தா செங்கல் சுவர் தான். செங்கல் சுவர் வழியா தான் லோடு வந்து கீழே இறங்குது. அப்போ நீங்க கீழே எங்கெங்கெல்லாம் நம்ம சுவர் வச்சிருக்கோமோ அங்கெங்கெல்லாம் அடுத்த ஃப்ளோர்லயும் சுவர் வைக்கிறது மூலமா மட்டும்தான் நம்ம அந்த லோடு டைரக்டா இதன் வழியா இறங்குறத நம்ம என்ஷூர் பண்ண முடியும். அதனால கீழே மேல வேற வேற மாதிரி நம்ம பிளான் போறோம் அப்படின்னா அது கிரவுண்ட் ஃப்ளோர் பண்ணும்போதே ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கான பிளான் நீங்க முடிவு பண்ணிட்டா நீங்க அந்த ரூஃப் கான்கிரீட் போடும்போது அதுக்கு தகுந்த மாதிரி எங்கெங்க வந்து கன்சீல் பீம் மாதிரி கொடுக்கலாம், அந்த லோடு வந்து கம்மியா பண்றதுக்கு என்ன மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத முடிவு பண்ண முடியும். இப்ப ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் பண்ணியாச்சு, நம்ம முன்னாடியே பண்ணி முடிச்சிட்டோம், அது வந்து லோட் பேரிங் ஸ்ட்ரக்சரா பண்ணிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அதை பெரிய அளவுல மாத்துறதுக்கான வாய்ப்பு இல்ல அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனாலும் நீங்க வந்து ஒரு இன்ஜினியரை நீங்க அணுகும் போது அவங்க உங்களுக்கு உங்களுடைய ரிக்வயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன மைனரா சேஞ்சஸ் பண்ணி அதை என்ஹான்ஸ் பண்ணி தர முடியும் அப்படிங்கறதுல ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆலா கமில் அப்படிங்கிறவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. டைல்ஸ்க்கும் மார்பிள்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு. அடிப்படையில இதை பிரிக்கிறது அப்படின்னா டைல்ஸ்ங்கிறது நாம தயார் பண்ற ஒரு பொருள், மூலப்பொருட்களை கொண்டு ஃபேக்டரியிலயோ இல்ல வந்து சின்ன இடங்கள் ஆத்தங்குடி டைல்ஸ் மாதிரியோ நம்ம தயார் பண்ற ஒரு பொருள். ஆனா மார்பிள், கிரானைட் இது எல்லாமே வந்து இயற்கையில கிடைக்கக்கூடிய பாறையை வந்து நம்ம கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி அதை பாலிஷ் பண்ணி நம்ம யூஸ் பண்ற ஒரு பொருள், அவ்வளவுதான். இது அடிப்படையில் உள்ள வித்தியாசம். மற்றபடி பிரைஸ் பாயிண்ட் அடிப்படையிலையும் வந்து நம்ம வாங்குற டைல்ஸோடைய மாடல் சைஸ் பொறுத்து விலைகள் மாறுபடும். அதே மாதிரி இந்த மார்பிள் கிரானைட்டும் வந்து அதோட டிசைன், திக்னஸ், அந்த வெரைட்டி இதை பொறுத்து அந்த பிரைஸும் மாறுபடும். இது ரெண்டுல எது சரி தப்பு, நான் எதுக்கு போகணும் அப்படின்னா அது முழுக்க முழுக்க நம்மளுடைய சாய்ஸ் தான், நமக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது தான். நேச்சுரல் ஸ்டோன் அப்படிங்கிறதுனால மார்பிளோ கிரானைட்டோ வந்து எதையுமே எளிதா வந்து கடத்தக்கூடிய தன்மை இருக்கும். அதாவது சில பேர் சொல்லுவாங்க எனக்கு மார்பிள்ல கிரானைட்ல நடந்தா கால் வலிக்குது அப்படின்னு, முழங்கால் வலி வரும் அப்படின்னு. அதெல்லாம் வந்து அதுல நடந்தாலே சம்டைம்ஸ் உங்களுக்கு அந்த சில்னஸை ஃபீல் பண்ண முடியும். அதனால வரக்கூடிய சைட் எஃபெக்ட் தான் சொல்றாங்க. ஆனா இது முழுக்க முழுக்க வந்து நம்மளுடைய சாய்ஸ், நமக்கு எது வேணுமோ அதை நோக்கி நம்ம நகரலாம். பிரவீன் குமார் அப்படிங்கிற நண்பர் கேட்டிருக்காங்க. எங்க வீட்டுல வால்ல வந்து ஒயிட் சிமெண்ட் அடிச்சிட்டோம், பிரைமர் அடிச்சிட்டோம், இதுக்கு மேல நான் பட்டி பார்க்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. தாராளமா பார்க்கலாம். ப்ரொவைடட் வந்து அந்த பிரைமரை வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு நீங்க பட்டி பார்க்கலாம். பிரைமர் அப்படிங்கிறது வந்து ஒரு கோட், அதுக்கு மேல நீங்க டைரக்டா வந்து பெயிண்ட் பண்ணலாம். ஆனா நம்ம பட்டி பார்க்கணும் அப்படின்னா அதோட இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியது. நல்லா நம்ம ரப் பண்ணி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம பட்டி பார்க்கலாம். சிவா அப்படிங்கிற நண்பர் வந்து போர்வெல் அதோட பிரச்சனைகளை பத்தி ஒன்று கேட்டிருக்காங்க. போர்வெல் நாங்க ஆரம்பத்துல போட்டப்ப தண்ணி நல்லா வந்துச்சு. ஆனா பக்கத்துல புதுசா வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. அவங்க பண்ணும்போது அந்த வால் ஒட்டி, காம்பவுண்ட் வால் ஒட்டி அவங்க வந்து ஒரு செப்டிக் டேங்க் போட்டுட்டாங்க. அதனால அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு இது சால்ட்டியா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால அதுக்கு இதுக்கும் எந்த சம்பந்தம் இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொதுவாக நம்ம போர் போடும்போது என்ன பண்ணுவோம்னா மேல டாப்ல லூஸ் சாயில் இருந்து ஒரு ஹார்ட் ராக் போய் சேர்ற வரைக்கும் ஒரு கேசிங்னு சொல்ற மாதிரி பைப் இறக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பாறையில வந்து தொடர்ந்து போர் பண்ணும்போது அந்த பாறை நடுவுல ஓட்ட போட்டோம்னா அதுவே வந்து ஒரு பைப் மாதிரியான அமைப்புல வந்துடும். அப்புறம் அந்த பாறை அந்த கீழே நம்ம போர் போடும்போது ஏதாவது ஒரு இடத்துல அந்த வாட்டர் லைன் கிராஸ் ஆனிச்சுன்னா அதன் மூலம் அந்த ஊற்று வந்து பெருக்கெடுத்து இந்த பைப் வழியா மேல தண்ணி நமக்கு கிடைக்கும். இதுதான் போருடைய கான்செப்ட். சோ இந்த தண்ணி நமக்கு கிடைக்கிற பாயிண்ட் எதுன்னு பார்த்தா இந்த கேசிங் போட்டு பாறை வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் துளையடிச்சு பைப்பு போடுற பாயிண்ட் வரைக்கும் நமக்கு தண்ணி இல்ல. அதுக்கப்புறம் பாறையில வந்து நம்ம போடும்போதுதான் அந்த ஓட்ட போட்டுட்டே போகும்போதுதான் ஒரு பாயிண்ட்ல வந்து நமக்கு வந்து தண்ணி மேல நம்ம அடிக்கிறத வந்து போர் போடும்போது நம்ம பார்த்திருப்போம். அப்போ அந்த இடத்துல வந்து வாட்டர் வந்து கிராஸ் ஆகிற பாயிண்ட் நம்ம டச் பண்ணும்போது தண்ணி மேல வருது. இது டிபிக்கலா வந்து நமக்கு இப்ப நம்ம ரோட்ல எல்லாம் சில இடத்துல தண்ணி இடத்துல பீச்சி அடிச்சுட்டு இருக்கும். அது காரணம் வந்து ஒரு பைப் லைன் எங்கேயாவது கிராஸ் பண்ணோம்னா தண்ணி வராது பார்த்துருக்கோம். லிட்டரலி நம்ம அதான் போர்வெல் பண்றோம். நீர் வந்து பூமிக்கு அடியில எங்கேயோ ஒரு லைன் போயிட்டு இருக்கும் போது அதை நம்ம டச் பண்ணி விட்டோம்னா அதுல இருந்து வர தண்ணியை தான் நம்ம எடுத்து யூஸ் பண்றோம். அதான் போர்வெலோட கான்செப்ட். இப்ப இந்த செப்டிக் டேங்க் பொறுத்த வரைக்கும் அவங்க அதிகபட்சம் ஆழம் வந்து ஒரு 7 அடி 8 அடி போட்டிருப்பாங்க.
அதுக்கப்புறம் பர்குலேட் ஆகி போறதெல்லாம் அந்த செடிமெண்டேஷனுக்கு அப்புறம் வெறுமனே தண்ணி மட்டும் அப்படியே ஸ்பிளிட் ஆகிட்டு போகும். அது எவ்வளவு ஆழத்துல போகும், எவ்வளவு டைம் ஆகும், அப்போ வந்து அதோடைய அந்த தன்மை வந்து நம்ம அந்த அந்த டேங்க்ல ஃபர்ஸ்ட் எப்படி வந்ததோ அதோட தன்மையோடய இருக்குமா அப்படிங்கறதெல்லாம் வந்து அது தொடர்பு இல்லாத ஒரு விஷயமா இருக்கு. ஆனாலும் ரொம்ப அருகாமையில ஒரு 2 அடி 3 அடி பக்கத்துல இருந்தால் அது டெஃபினட்டா இன்ஃபுளுன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. நமக்கு எந்த இடத்துல ஊத்து இருக்கு, தண்ணி வர்ற இடம் இருக்கு, அங்க இந்த பாயிண்ட் போய் சேர்றதுக்கான இடம் அப்படிங்கிறது ஒவ்வொரு பிளேஸ்க்கும் மாறுபடக்கூடிய விஷயம். அதனால அதை நினைச்சு நம்ம பெருசா ஒரி பண்ண வேண்டியது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இப்ப நீங்க எதுக்கு யூஸ் பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்து நீங்க அதை வந்து என்னைக்கோ நீங்க கிச்சனுக்கு அந்த லைன் வருதுன்னா அது ஒரு ஃபில்டர் போட்டு அதை யூஸ் பண்ணலாம், அது எல்லாமே சால்வ் ஆயிடும். மோனேஷ் BA ஒரு நண்பர் கேட்டிருக்காங்க, பட்டி மட்டும் போதுமா, கட்டாயமா பெயிண்ட் அடிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி. பெயிண்ட் அடிக்கிறதா நீங்க டைரக்டா கூட பெயிண்ட் அடிச்சிடலாம். ஒயிட் சிமெண்ட் அடிச்சுட்டு பட்டி அப்படிங்கிறது வந்து அந்த லெவலை வந்து இன்னும் சர்ஃபேஸ வந்து நல்லா லெவல் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படி இருந்ததுன்னா அதுக்கு மேல நீங்க பிரைமர் பார்த்துட்டு பெயிண்ட் அடிக்கும் போது அது நல்லா இருக்கும். அதுக்காக தான் நம்ம பட்டி பண்றோம். ஏன்னா பட்டி வந்து நீங்க தொட்டிங்கன்னா கையில ஒட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுக்கு மேல திரும்ப நீங்க ஒரு பிரைமர் ஒரு கோட் போட்டு தான் அதை யூஸ் பண்ணணும். அதுக்கு நீங்க வந்து பெயிண்ட் அடிக்க போறது இல்லைன்னா நீங்க பட்டியே தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். மாதவன் அப்படிங்கிற நண்பர் வந்து எங்க வீட்டுக்கு வந்து ஸ்ட்ரக்சரல் டிராயிங் பண்ணணும்னா நான் வந்து ஒரு சாதாரண சிவில் இன்ஜினியரே பார்க்கலாமா, இல்ல அதுக்கு ஸ்பெஷல் ஆள் இருக்காங்களா, நான் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு வந்து பெரும்பாலும் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ் தனியா இருக்காங்க. அவங்க வந்து ME ஸ்ட்ரக்சர்ஸ் படிச்சவங்க, அவங்க வந்து அந்த துறையில வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. சோ அவங்க கிட்ட வாங்குறது நல்லதுன்னு நான் ரெக்கமெண்ட் பண்றேன். அவங்களுக்கு கொடுக்குற விஷயம்னா நீங்க வந்து ஃப்ளோர் பிளான் கொடுக்கணும், எந்த இடத்துல வருது, அந்த இடத்துல சாயில் கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிற கூடுதல் தகவல்கள் சொல்றதோ, சாயில் டெஸ்டோட ரிப்போர்ட் கொடுக்கறதோ வந்து நல்ல விஷயம். வின்சி குட்டி அப்படிங்கிற ஐடியில இருந்து ஒரு நண்பர் கேட்டிருக்காங்க, நான் வீடு வந்து டஸ்ட் வச்சு கட்டலாமா இல்ல மணல் வச்சு கட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு. மணல் கட்டாயமா யூஸ் பண்ணலாம், ஆத்து மண்ணோ இல்ல வந்து எம்சாண்டோ எதுனாலும் பயன்படுத்தலாம். டஸ்ட் அப்படிங்கிறது பயன்படுத்தக்கூடாது. டஸ்ட்ங்கிறது பொதுவா அந்த கிரஷர் டஸ்ட் தான் டஸ்ட்னு சொல்றாங்க. கிரஷர் டஸ்ட் அப்படிங்கிறது மணல் மாதிரி அந்த அளவுல இல்லாம அதை விட ரொம்ப ஃபைன் பவுடர், சிமெண்ட் மாதிரி முகத்துக்கு போடுற பவுடர் மாதிரி ஃபைனா இருக்கும். அதை வந்து மணலுக்கு மாற்றா பயன்படுத்தவே கூடாது. இதை பத்தி நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணிருக்கோம், முன்னாடி இருக்கு, அதை பாருங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிரதீபா நிஷாந்த், வீடு கட்டி முடிச்சோடனே பெயிண்ட் அடிக்கலாமா இல்ல கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி அப்புறம் தான் பெயிண்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது வீடு கட்டி முடிச்சுட்டு ஒரு ஆக்டிவிட்டிக்கும் ஒரு கியூரிங் பீரியட், செட்டிலிங் பீரியட் இருக்கு. அது முடிச்சோன்னா தாராளமா நீங்க பெயிண்ட் பண்ணலாம். இதுக்காக ரொம்ப நாள் கழிச்சுதான் பெயிண்ட் பண்ணணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது. அதாவது நம்ம வீடு கட்டி முடிச்சுட்டு 2 மாசம் கழிச்சு 3 மாசம் கழிச்சு தான் பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. அவுட்டர் பிளாஸ்டிங் முடிச்சுட்டா அது கியூரிங் பீரியட் முடிச்சுட்டு நம்ம ஒரு 2 வீக்ஸ் அதிகபட்சம் அந்த டைமுக்கு அப்புறம் தாராளமா நீங்க வந்து ஒயிட் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். SNA அப்படிங்கிற ஐடியில இருந்து ஒரு நண்பர் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, லிவிங் ஏரியால வந்து டைல்ஸ் ஒட்டலாமா, அப்படி ஒட்டுறதா இருந்தா எவ்வளவு ஹைட்டுக்கு ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம பாத்ரூம்ல குளிக்கிற இடத்துல இல்ல வந்து தனியா வந்து கிளாசெட் போட்டு இருக்கிற இடத்துல நம்ம டைல் ஒட்டுறதுக்கான காரணம் தொடர்ந்து வந்து அங்க தண்ணி வந்து வால்ல படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ வந்து அதனால வால் வந்து எந்த வகையிலையும் தொடர்ந்து தண்ணி படுறதுனால வீணா போயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக நம்ம வந்து இந்த டைல்ஸ் ஓட்டுறோம். டைல் ஓட்டும் போது அது என்ன அதுல படுறது, அதுல அப்படியே தண்ணி இறங்கிடும், வால்க்கு வந்து எந்த வகையிலையும் சேதம் இருக்காது அப்படிங்கிறதுனால. இப்ப லிவிங் ஏரியால டைல்ஸ் வந்து எந்த அளவுக்கு தேவைங்கிறது வந்து பிராக்டிக்கலா வந்து லிவிங் ஏரியால டைல்ஸ் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்றது இல்ல. இப்போ சில பப்ளிக் பில்டிங்ஸ், அதாவது இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி இடத்துல காரிடார்ல எல்லாம் நீங்க டைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். அங்க வந்து சுவர்கள் வந்து அழுக்கானா அதை தொடர்ந்து மெயின்டைன் பண்றதுல பிரச்சனை வருங்கிறதுக்காக அந்த மாதிரி டைல்ஸ் ஒட்டப்படுது. அதே மாதிரியான பர்பஸ் எங்க தேவைப்படுதோ பப்ளிக் பில்டிங்ஸ்ல தேவைப்படுற பெரும்பாலும் ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி இடங்கள்ல தான் அந்த டைல் ஓட்டுறது தேவையா இருக்கு. மற்றபடி வீடுல வந்து ஹால்ல ஒட்டணுமா அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் வேணான்னு சொல்லுவேன். இப்ப நீங்க பசங்க இருக்கிறாங்க அப்படின்னா இருக்கிறதுக்கு தான் வீடு, அது எந்த அளவுக்கு வந்து அதை நம்ம அலோவ் பண்றோமோ அவ்வளவு நல்லது. அதனால நம்ம டைல்ஸ் வேணாம்னு சொல்லி அப்படி ஒட்டணும் அப்படின்னா நீங்க ஒரு 3 அடி 4 அடி உங்களுக்கு தேவையை பொறுத்து நீங்க பண்ணிக்கலாம். இந்த வாரத்தோட கடைசி கேள்வி வினோத் சண்முக சுந்தரம் அப்படிங்கிற நண்பர், இந்த கியூப் டெஸ்ட் எதுக்கு பண்றோம், இப்ப RMC காங்கிரீட் யூஸ் பண்றோம், போட்டதுக்கு அப்புறம் ஒரு M20 கிரேட்னு நம்ம போடுறோம், போட்டதுக்கு அப்புறம் வந்து அது டெஸ்ட்ல வந்து கம்மியா காமிக்குது, ஸ்ட்ரென்த் கம்மியா போச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்,
இல்ல வந்து நம்ம காங்கிரீட் லே பண்ணும்போது ஏதாவது ஐடியா பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க. இது நான் வந்து அந்த ரெடிமிக்ஸ் காங்கிரீட்ல ஒர்க் பண்றவங்க கிட்டயே நான் வந்து பேசினேன். அதாவது இது எப்படின்னா, இப்ப நம்ம மேனுவலா காங்கிரீட் போடுறோம் சைட்ல, ஒரு மிக்சர் மிஷின் வச்சுட்டு ஜல்லி மண் சிமெண்ட் எல்லாம் கலந்து போடுறது எப்படியோ அதே மாதிரிதான் இதுவும் வந்து ஒரு பிளேஸ்ல ரெடி பண்ணிட்டு நம்ம கொண்டாந்து இங்க கொடுக்குறாங்க. இப்போ நம்ம கண்ணு முன்னாடி நம்ம சைட்ல பண்றது இந்த காங்கிரீட் வந்து இந்த ப்ரொபோர்ஷன்ல போட்டா இவ்வளோ கிரேடு காங்கிரீட் கிடைக்கும், ஸ்ட்ரென்த் கிடைக்கும் அப்படின்னு நம்ம போடுற மாதிரி தான் இதுவும் இந்த ப்ராசஸும். இப்போ நம்ம கியூப் பெஸ்ட் வந்து நம்ம ரெடிமிக்ஸ் காங்கிரீட்டுக்கும் போடலாம், சைட்ல பண்ற காங்கிரீட்டுக்கும் ஒரு சாம்பிள் எடுத்து நம்ம 28 நாள்ல அப்படி நம்ம எப்ப தேவையோ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதனால இது வந்து ஒரு டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிற ஒரு மெக்கானிசம் தான் கியூப் டெஸ்ட் தவிர இந்த காங்கிரீட் வந்து போட்டதுதான். இப்ப எனக்கு தெரிஞ்சு நான் பெரிய நிறுவனங்கள்ல ஒர்க் பண்ண இடத்துல கூட சில இடத்துல காங்கிரீட் கியூப் வந்து நம்ம எதிர்பார்த்த ஸ்ட்ரென்த்தை வந்து அச்சீவ் பண்ணல அப்படின்னா அது போட்ட காங்கிரீட் ரூஃப் அந்த ஏரியா எவ்வளவு தூரம் போட்டோமோ அதை அப்படியே டெமாலிஷ் பண்ணிட்டு உடைச்சு எடுத்துட்டு புதுசா பண்ண இடங்கள் கூட நான் பார்த்திருக்கிறேன். இப்ப இது வந்து மேனுவலா பண்ணாலும் சரி இல்ல ரெடிமிக்ஸ் காங்கிரீட் போட்டாலும் சரி ரெண்டுக்குமே ஒரே ஐடியா தான் இது பின்னாடி உள்ளது. சோ இந்த கியூப் டெஸ்ட்ங்கிறது அதை நம்ம டெஸ்ட் பண்றதுக்கான ஒரு முறை. அது மாதிரி நம்ம இந்த கியூபே போடலன்னா கூட நம்ம எந்த வகையில காங்கிரீட் போட்டாலும் அந்த காங்கிரீட்டோட ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம பல வகையில டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. உங்க இங்கிலீஷ்ல கேட்டீங்கன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹோப் இந்த செஷன் வந்து உதவியா இருந்திருக்கும் நம்புறேன். நம்ம அடுத்த செஷன் எபிசோட் 3ல வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.